நம்மளுக்கு பணம் வேணும், எப்போவுமே தடங்கள் இல்லாமல் பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருஞான சம்பந்தர் அருளி செய்த இந்த 3ஆம் திருமுறை பதிகத்தை நம்ம சிவபெருமான்கிட்ட பாடிட்டு வரும்போது நம்மளுக்கு எப்போவுமே பண பற்றாக்குறையே இருக்காது அப்படின்னு ஒரு ஐதீகம். இது உண்மையாக ஒரு நடந்த வரலாறு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். திருஞான சம்பந்தரும் அவரது தந்தையாரும் யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வேணும் அப்படின்ட்டு திருவாவடுதுறை தலத்தில் சிவபெருமான்கிட்ட உட்காந்து பாடுறாங்க இந்த பாட்டை. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனது கழல் தொழுதொழிவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்ற இந்த பதிகத்தை அவங்க பாடிட்டு வரும்போது அவங்க அப்படி இமைப்பொழுதில் சிவகணங்களோட தலைவரான கணநாதர் பூதநாதர் ஒரு பலி பீடத்தில் ஒரு உலவா கிளி அப்படிங்கிறத கொண்டாந்து வச்சுட்டு இதை நீ எடுத்து பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஞானசம்பந்தரும் அந்த பொற்கிளியை எடுத்து தலைமேலே வச்சு இறைவன்கிட்ட வணங்கி அவருக்கு நன்றி கூறிட்டு தந்தையார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துறாரு. அப்புறம் அவங்க யாகம் வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்தாங்க அப்படிங்கிறது கதை. இந்த உலவா கிளி அப்படின்னா இறைவன் கொடுத்த காலத்தில் இருந்த பணம். அந்த பணம் அதில் எடுக்க எடுக்க அது குறையாமலே இருக்குமா, அதுதான் உலவா கிளி. அதனால் நாமுமே இந்த பதிகத்தை ஒரு பக்தியோட சிவபெருமான்கிட்ட உட்கார்ந்து நம்ம கண்மூடி அவரை தியானம் செய்யும்போது, அவரை வணங்கி வரும்போது, இந்த பதிகத்தை பாடி வரும்போது நமக்கும் எப்போவுமே பணம் பற்றாக்குறையே இருக்காது அப்படின்னு தான் பணம் பெறதுக்கு பாட வேண்டிய இந்த பதிகம். இதை நீங்களும் பாடி பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.